ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ல யூனிட் 2 வந்து பார்க்க போறோம். டாபிக் என்ன அப்படின்னா, வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன். ஸோ இந்த யூனிட் 2 டாபிக்கும் யூனிட் 5 டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ 5 மார்க்ஸில் கேட்டாலும் 10 மார்க்ஸில் கேட்டாலும் சப் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். ஈஸியாக நம்ம வந்து பேப்பரை ஃபினிஷ் பண்ணிடலாம். 10 மார்க்கும் ஈஸியாக நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து physical violence. ஓகே, ஸோ இதில் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, அந்த டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சைக்காலஜிக்கல், எமோஷ்னல், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேஷன், நெக்லெக்ட், டினாயல் அண்ட் ஆன்லைன் abuse and intersectionality. ஓகே, ஸோ இதுதான் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வைலன்ஸ். இதை தான் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் எந்த ஒரு 10 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பேசிக்காக இருக்கிறது இதுதான். ஓகே, வைலன்ஸ்னு பார்த்தோன்னா பேசிக்காக என்னென்ன இருக்குது, ஃபிசிக்கலாக, சைக்காலஜிக்கலாக, எமோஷ்னலாக, ஓகே, செக்ஷுவல் அப்யூஸு, டிஸ்கிரிமினேஷன், நெக்லெக்ட், டினாயல், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்யூஸில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷனாலிட்டி. ஸோ இதுதான் பேசிக்காக. இந்த சப் டாபிக்ஸை வச்சு நீங்கள் எழுதினாலே வந்து நீங்கள் 10 மார்க்ஸோ இல்லை 5 மார்க்ஸோ வந்து எழுதிடலாம் ஈஸியாக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் லீடிங் டு வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு அண்ட் ரூட் காசஸ். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து அந்த வன்முறை அதெல்லாம் நடக்கும்போது அதுக்கு எது வந்து மூல காரணமாக இருக்குது. ஓகே, ஸோ அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் வைலன்ஸ். ஃபிசிக்கல் வைலன்ஸில் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வைலன்ஸ், செட்டிங்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வைலன்ஸ், கான்சிக்வன்சஸ் அண்ட் இம்பேக்ட், ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபிசிக்கல் வைலன்ஸ், லீகல் அண்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். ஓகே, ஸோ இந்த சப் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து பேப்பரை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபிசிக்கல் வைலன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வைலன்ஸ். ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வைலன்ஸில் என்னென்னலாம் நடக்கும், ஒரு அடிக்கிறது, மிதிக்கிறது, ஓகே, துன்புறுத்துறது, குத்துறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த சவுக்கால் அடிக்கிறது, கை கட்டு போட்டு அந்த உடம்பு வந்து காயப்படுறது. ஓகே, ஸோ எங்க உடல்ல எந்த விதமா காயம் நம்ம வந்து ஏற்படுத்துறோமோ அதெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வைலன்ஸ். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் வைலன்ஸ். செட்டிங்ஸ்னா எங்க இது வந்து எங்க நடக்கலாம், ஸ்கூல்ல நடக்கலாம், வீட்டுல நடக்கலாம், தெருவுல நடக்கலாம். ஓகே, ஸோ எந்த இடத்துல வேணாலும் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செட்டிங்ஸ். ஸோ இது யார் மூலமா நடக்கலாம், டீச்சர்ஸ் பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணலாம், ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன்ஸ் பண்ணலாம், கேர் கிவர்ஸ், கேர் டேக்கர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதான் ரிலேஷன்ஸு, யாராக இருந்தாலும், டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் வந்து ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்சிக்வன்சஸ் அண்ட் இம்பேக்ட், அதாவது இதோட விளைவு, இதோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து உடல் ரீதியாக நம்ம வந்து வைலன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து காயமும் ஏற்படுது, வலி ஏற்படுது. அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நீண்ட காலமா அவங்களுக்கு வந்து மெமரிஸ்லேயே இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சித்தா மூவி, அந்த சித்தா மூவில அந்த ஹீரோயின் வந்து கடைசி அந்த ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த ஹீரோ வந்து அந்த வைலன்ஸ் பண்ண, அந்த அபியூஸ் பண்ணவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, உனக்கு கொல்லணும்னு தான் தோணுது, ஆனா நான் அதுல எப்படி மீண்டு வந்தேன்னு உனக்கு வந்து கேட்கல நீனு அப்படின்வாங்க. ஸோ அது வந்து உண்மையா இது வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸோ, சைக்காலஜிக்கலோ, செக்ஷுவல் அபியூஸோ எது நடந்தாலும் வந்து மென்டலாக நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக வந்து அது மெமரியிலேயே இருக்கும். ஓகே, அது வந்து போகவே போகாது. ஓகே, ஸோ அது வந்து ஹாண்டிங்காகவே இருக்கும் நம்ம மைண்டில். ஸோ அதெல்லாம் வந்து இம்பேக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபிசிக்கல் வயலன்ஸ். என்னென்ன வந்து காரணம், என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இதுக்கு ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடக்குதுன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, அதான் உடல் ரீதியாக வந்து காயம் ஏற்படும் போது இது வந்து தலைமுறையாக வந்து கண்டினியூஷன் பண்ணுற மாதிரி. அதாவது என்ன சொல்கிறது, என் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக இதெல்லாம் சாதாரண விஷயன்ற மாதிரி அவங்க நினைக்கிறது. ஓகே, அதாவது ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ் நடந்தாலும் அது வந்து என்ன, அவங்க அப்பா அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறாங்க அவ்வளோதானே, அந்த மாதிரி பேச்சு. ஆனால் அதில் பின்னாடி வந்து அதை நம்ம உத்து பார்த்தோம்னா அது வேற விதமாக அதை தெரியும்.
ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லீகல் அண்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ். லீகல் அண்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்னா சட்ட ரீதியா வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜுவனைல் ஆக்ட், ஓகே, 2015ல வந்து இது வந்து இதாச்சு, கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். அண்ட் இந்த ஆக்ட் வந்து நீங்க மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா 10 மார்க்ஸ்லயும் 5 மார்க்ஸ்லயும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்க வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறார் நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015. ஓகே. ஸோ 2015ல இந்த சட்டத்துக்கு இது உடல் ரீதியா ஏதாவது பிசிக்கல் வயலன்ஸ் நடக்குது, இல்லைன்னா சைக்கலாஜிக்கல் எந்த அபியூஸ் நடந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த சட்டத்தை வந்து மறக்காதீங்க. அண்ட் ஆனா இது வந்து சில டைம் தான் வந்து இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்ரோச் பண்ணலாம், இது வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு ஆக்ட் இருக்கும், போஸ்கோ சட்டமோ இல்லை என்னமோ ஒரு சட்டம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிசிக்கல் வயலன்ஸ்ன்னு கேட்கும் போது 5 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா இந்த சப் டாபிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் வயலன்ஸ், செட்டிங்ஸ், கான்சிக்வன்சஸ் அண்ட் இம்பாக்ட், factors contributing to physical violence, legal and protective measures. நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் அபியூஸ். சைக்காலஜிக்கல் அபியூஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க, வேர்பலா இல்லைன்னா எமோஷனலா வந்து டீக்ரடேஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒரு வார்த்தை இல்லைன்னா எமோஷனல் மூலமா வந்து அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரிஜெக்ஷன் அண்ட் நெக்லெக்ட். ரிஜெக்ஷன் அண்ட் நெக்லெக்ட்னா அந்த குழந்தைய வந்து தேவையில் ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மதிப்பை வந்து தெரிஞ்சுக்காம அடிக்கடி அவங்கள வந்து அவங்களோட எமோஷனலை புரிஞ்சுக்காம, ஓகே, அவங்க தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சொல்றது, கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து உள்ளாக்குவாங்க. அந்த குழந்தைய வந்து நிராகரிப்பாங்க. ஓகே. ஸோ ஆரம்பம்னா வந்து தள்ளி வைக்கிறது, நீ எதுக்கு எங்க கூட வர, ஓகே. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். எப்போ பார்த்தாலும் வந்து கிரிட்டிசிசம் சொல்லிக்கிட்டே இருக்குது, ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீலாம் இதெல்லாம் செஞ்சிருவியா, நீலாம் இதை செஞ்சு என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சாதிச்சாலும் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமான்ற மாதிரி ஒரு அசால்ட்டா நினைக்கிறது. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்களோட சுய கௌரவத்தையே வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் அண்ட் கன்ஃபைன்மெண்ட். ஐசோலேஷன் அண்ட் கன்ஃபைன்மெண்ட் ஒரு தனிமைப்படுத்தி அதை வந்து தனிமைப்படுத்துறது. ஓகே. ஸோ தனிமைப்படுத்துறது வந்து எப்படின்னா ஒரு குழந்தைய வந்து வேணும்னே வந்து தனிமைப்படுத்தி அவங்கள வந்து சொசைட்டி கிட்ட வந்து அவ்வளவா பழக்கம் வச்சுக்க கூடாது, அவ்வளோ வந்து எதுலயும் கலந்துக்க கூடாதுன்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து மேனிப்புலேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தவறா வந்து கையாள்றதுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ தவறா வந்து கையாள்றதுன்னா ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ஒரு பகடக்காய ஒரு ஸ்கேப் கோட்டா வந்து யூஸ் பண்றது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு அப்பா அம்மாக்குள்ள சண்டை அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கொல்றது. ஓகே. ஸோ அந்த இப்பெல்லாம் நிறைய நியூஸ்ல அதான் நடக்குது. ஓகே. ஒரு கள்ள தொடர்பு, ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது, இல்லைன்னா வந்து கடத்துறது. ஓகே. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டெரரைசிங் ஆர் த்ரெட்டனிங். ஓகே. ஸோ பயமுத்துற மாதிரி அவங்க குழந்தைங்க கிட்ட வந்து சொல்றது, இல்லைன்னா நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சைக்காலஜிக்கல், இதுவும் சைக்காலஜிக்கல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வித்ஹோல்டிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஒரு அன்பு, ஒரு பாசம், ஓகே, ஒரு அரவணைப்பு அதெல்லாம் தராம அவங்கள வந்து வேற மாதிரி வந்து மதிக்கிறது. வேற மாதிரினா இதெல்லாம் காமிக்காம அவங்கள வந்து வளர்க்கறது. ஸோ இதெல்லாம் வந்து பிசிக்கல் சாரி சைக்காலஜிக்கல் அபியூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரிஜெக்ஷன் அண்ட் நெக்லெக்ட். ஸோ அடிக்கடி வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, அவங்களோட எமோஷன்ஸை, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து மதிக்காம வந்து அடிக்கடி குத்தம் சொல்றது, அவங்கள தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகே. ஸோ அவங்க வந்து புறக்கணிக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சாலுமே அது வந்து எமோஷனல் அபியூஸாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங்னா உண்மையில என்ன நடக்குதோ, அவங்க முன்னாடி என்ன ரியாலிட்டியாக என்ன நடக்குதோ அதை வந்து திசை திருப்புற மாதிரி வந்து நம்ம ரியாலிட்டியில வந்து காமிக்கும் போது அவங்க வந்து கடைசியில வளரும்போது அவங்களுக்கு என்ன எது உண்மை அப்படின்னு தெரியாம அவங்களோட நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கிற மாதிரி வந்து இருக்குன்ற மாதிரி தான் கேஸ் லைட்டிங்.
நெக்ஸ்ட் எமோஷனல் வித்ஹோல்டிங். எமோஷனல் வித்ஹோல்டிங்னா ஒரு அன்பு, பாசம் எதுவுமே தராம, ஒரு உணர்வு, இந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸே தராம இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலா, ஒரு எமோஷனலா வந்து அவங்கள வந்து தாக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் த்ரெட்ஸ் அண்ட் இன்டிமிடேஷன். அதாவது ஒரு மிரட்டல் இல்லைன்னா அச்சுறுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து நடக்கிறத ஒரு கட் நடந்ததை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தவோ இல்லைன்னா அதை வந்து கையாளவோ நம்மளால முடியாது. ஓகேவா? அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு மிரட்டுறது இல்லைன்னா அச்சுறுத்துறது இல்லைன்னா பயத்தை உண்டாக்குறது. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு யுக்தியை வந்து கையாளுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி தரும்போது அவங்க வந்து எமோஷனல் அப்யூஸா இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப அவங்களே வந்து அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து எமோஷனல் அப்யூஸ் ஆன் சில்ட்ரன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல் அப்யூஸ் அண்ட் எமோஷனல் அப்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் அப்யூஸ். ஓகே. ஸோ செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்க இதுல ரெண்டுமே கேட்டாலுமே நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸோ வந்து சைல்டு போர்னோகிராஃபி. ஓகே. ஸோ அது நான் என்ன அப்படின்னா அது வந்து அந்த தேவையில்லாத படங்கள். ஓகே. ஸோ குழந்தைங்கள வந்து பாதிக்கப்படுற மாதிரி அந்த பாலியல் ரீதியான படங்களை வந்து காமிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சைல்டு செக்ஸ் டிராஃபிக்கிங். இந்த சப்டாபிக்ஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டிராஃபிக்கிங். ஓகே. அந்த குழந்தைங்கள வந்து கடத்திட்டு அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி அவங்கள வந்து அந்த மாதிரியான பாலியல் தொழிலில் வந்து ஈடுபடுத்த வைக்கும். நெக்ஸ்ட் பாலியல் சுரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைல்டு ப்ராஸ்டிடியூஷன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சைல்டை வந்து கடத்திட்டு போய் அந்த ப்ராஸ்டிடியூஷன்ல வந்து சேர்க்குற மாதிரி அவங்க வந்து ஈடுபடுத்த வைக்கிறது. நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸ்பிளாய்டேஷன். ஆன்லைன் எக்ஸ்பிளாய்டேஷன்னா இணைய வழியிலேயே வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்றது, ஒரு அப்யூஸ் பண்ற மாதிரி, அதாவது ஒரு துன்புறுத்துற மாதிரி இல்லைன்னா மிரட்டுற மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நடக்குது. நெக்ஸ்ட் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போல, அதனால தான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ். ஸோ இது வந்து ஒரு குழந்தைய வந்து பாலியல் ரீதியாக வந்து பாதிப்பு அடைய வைக்கிறது. நெக்ஸ்ட் சைல்டு செக்ஷுவல் க்ரூமிங் அண்ட் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் மெட்டீரியல்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டீரியல்ஸ்னா. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் தேவையில்லாத படத்தை வந்து காமிக்கிறது. ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த ஹெலன்ஸ். ஓகே. ஸோ அந்த கஞ்சா அது இது போதைப் பொருட்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி தப்பான வழிக்கு வந்து போக வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ்னா ஒரு பவர்ல உள்ளவங்க அவங்களோட ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், மத ரீதியா வந்து அந்த குழந்தைய வந்து தாக்கி, இல்ல நீ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா மாறணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது தான் ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ். அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட்ல ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி வேற விதமா வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகேவா? அவங்க வந்து ஒரு அரசியல்ல இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிடி மாஸ்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த பதவியில இருந்துட்டு அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்றது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராட்சசன் மூவில வந்து ஒரு டீச்சர் அவங்கள வந்து அந்த குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பவர்ல இருக்காங்க ஒரு ஆஸ் அ டீச்சரா. ஓகே. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பவர்ல உள்ளவங்க ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன்னா நம்பி இருக்கிறவங்கள அவங்க வந்து மிஸ்லீட் பண்றது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு வேற விதமா ஒரு ஃபார்ம்ல வந்து எடுக்கும். எப்படி அப்படின்னா வேர்பல் இன்டிமேஷனா இல்லைன்னா பிசிக்கல் இன்டிமேஷனா வந்து கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு காஸ்ட் இல்ல ஜெண்டர் இல்லன்னா ஒரு எமோஷனல் இன்டிமிடேஷனா வந்து அவங்கள வந்து பிரிச்சு, அவங்கள வந்து தனியா அ ஒதுக்கி வைக்கிற மாதிரி. இல்லன்னா ஒரு குரூப்ல வந்து அவங்க வந்து காஸ்ட் ரீதியா இல்லன்னா ஜெண்டர் ரீதியா வந்து தனிமைப்படுத்திட்டு, அவங்கள வந்து அந்த கூட்டத்துல சேராம இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அ எ எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 2டே 2 விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில தேவை இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பவர். அப்படி இல்லைன்னா பணம். ஓகே. ஸோ இந்த பவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகே. இந்த உலகத்துல.
ஸோ அதை தான் சொல்கிறாங்க அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் வந்து எப்பவுமே ஒரு பவரில் இருப்பாங்க, அந்த பவரில் உள்ள பர்சன் வந்து மிஸ்லீட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன, ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்னா என்ன. ஓகே, ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன்லேயே வந்து ரிலீஜன் இருக்கு, பிலீஃப் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன் வித் இன் த ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். ஓகே, ஒரு ஜாதி வழியாக ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த பாகுபாடு டிஸ்கிரிமினேஷனா பாகுபாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஜாதி அடிப்படையில வந்து குழந்தைங்களை வந்து தனிமைப்படுத்தி அவங்கள வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி, ஓகே, ஒரு கடைசி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி விலக்கி வைக்கிறது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர். ஓகே, ஸோ பாலின அடிப்படையில வந்து அவங்க வந்து பாகுபாட்டை வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது மூலமா அவங்களுக்கு வந்து கரெக்டான எஜுகேஷன் கிடைக்காது, கரெக்டான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து காரணம். நெக்ஸ்ட் மதம் ரீதியா இல்லைன்னா ஒரு நம்பிக்கை ரீதியா. ஓகே, ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா அந்த என்ன சொல்றது, ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரிலீஜன்ல இருந்து அவங்களால மீண்டு வரவும் முடியாது, வேற ரிலிஜனுக்கு மாறவும் முடியாது, ஆனா அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது. நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். ஒரு குறைபாடுடைய ஒரு குழந்தைங்களுக்கும் அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அவங்கள்ட்ட யாரும் அந்த பசங்களாம் பேச மாட்டாங்க, அங்கேயும் வந்து சேம் எஜுகேஷன் கொஞ்சம் லேக் ஆகும், அவங்களுக்குன்னு மருத்துவம் அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அவங்க ரொம்ப வந்து சோஷியல்லாம் வந்து எல்லாருக்கூடயும் சகஜமாக பழக முடியாது. ஓகே, வேலை வாய்ப்பும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், எம்ப்ளாய்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், கஷ்டம், அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சோஷியோ எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷன், சமூக பொருளாதார பாகுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட பொருளாதார நிலைமை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதுவும் டிஸ்கிரிமினேஷன். அதான் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கிளாஸ் படியும் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் எஜுகேஷன். ஸோ பேசிக்காவே இந்த எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபீல்டு தான் ரொம்ப லேக் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து குடும்பத்திலயும் வந்து இந்த பாகுபாடு இருக்கு அப்படின்றாங்க, டிஸ்கிரிமினேஷன் வித்தின் த ஃபேமிலி. இது எப்படிப்பா குடும்பத்துல எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேயும் வந்து அதான் பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து எந்த குழந்தை வந்து அங்கேயும் வேறுபாடு இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் குழந்தைன்னா அவ்வளோ பாசம் இருக்கும், இல்லைன்னா லாஸ்ட் குழந்தைன்னா அவ்வளோ பாசம், பெண்ணுனா கொஞ்சம் பாசம் கம்மியா இருக்கும், பாய்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி அந்த டிஸ்கிரிமினேஷன் அதுவும் இருக்கு. ஓகே, அவங்க வந்து பாசத்தை காட்டுறதுலயும் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஓகே, ஃபேமிலிக்குள்ளேயே அப்படி இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சைல்டு நெக்லெக்ட். ஓகே, ஸோ சைல்டு நெக்லெக்ட்ல ஃபிசிக்கல் நெக்லெக்ட்னா ஒரு தேவையில்லாம அலட்சியப்படுத்துறது. ஓகே, ஸோ அலட்சியப்படுத்துறதுனா ஒரு ஒரு இந்த குழந்தை சாப்பிட்டா என்ன, சாப்பிடலனா என்ன. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டோ இல்லை கேர் கிவர்ஸோ இல்லை கார்டியன்ஸோ அவங்களே வந்து சரியான சாப்பாடு போடாமல் இருக்கிறது, அவங்களோட வெயிட்டு ஹைட் எல்லாம் செக் பண்ணாமல் ஏனோ தானோன்னு வளர்ற மாதிரி விட்டுற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை வந்து கொடுக்காம இதுதான் இந்த குழந்தைக்கு தேவை, டாக்டர் இது சொல்லியிருக்காங்க, இதுதான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் ஊட்டச்சத்து கொடுக்காம வந்து குறைபாடுகள் வந்து வைக்கிறது தான் வந்து ஃபிசிக்கல் நெக்லெக்ட். எமோஷனல் நெக்லெக்ட்னா அதை பராமரிக்கிறவங்களோ ஒரு பேரண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து தேவைப்படுற அந்த எமோஷனலும் ஃபீலிங்ஸும் மதிக்கணும், அதை மதிக்காம அந்த ஒரு கவனம் செலுத்தாம இருக்கிறது அதுவும் ஒரு இதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மெடிக்கல் நெக்லெக்ட்னா அந்த மருத்துவ ரீதியா வந்து உதவி தேவைப்படும் போது அதை வந்து கொடுக்காம அலட்சியப்படுத்துறது. அப்ப தேவையில்ல நேரத்துல வந்து அந்த மெடிக்கல் கைடன்ஸ் அந்த நீடு இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், அது சிக்கல் தான். ஓகே, அதுதான் வந்து இந்த மெடிக்கல் நெக்லெக்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து எஜுகேஷன் நெக்லெக்ட். நீ வந்து படிக்க வேணாம், 4 தம்பிங்களை வந்து நீ காப்பாற்றணும், நீ வேலைக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது. ஸோ ஏன் இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த
அவங்களோட சிப்லிங்ஸே வந்து வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா எஜுகேஷனல் நெக்லெக்ட், நீ எதுக்கு படிச்சு என்ன ஆக போற, தம்பியை காப்பாத்து, பிள்ளைய காப்பாத்துன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சூப்பர்வைசரி நெக்லெக்ட், ஒரு கண்காணிப்பு ரீதியா வந்து புறக்கணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரீட்ல விளையாண்டுட்டு இருக்கேன்னா, நான் எதுக்கு இவங்கள பார்க்கணும், அந்த பையனுக்கு அவனுக்கே தெரியும், அந்த பொண்ணுங்க தெரியும், லாரி வருதா, ட்ரெயின் வருதா, வண்டி வருதான்னு தெரியுன்ற மாதிரி அந்த அலட்சியம். ஓகே, ஸோ அவனுக்கு ஒன்றும் ஆகாது, இருந்தா அவனா மேனேஜ் பண்ணிப்பான்ற மாதிரி. ஆனா அது ஆபத்து வந்தா என்ன ஆகும்? ஸோ அந்த அந்த உரிய வயதுல என்ன அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து பாதுகாப்பு தரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ட்ரக் டிபெண்டன்சி அமங் சில்ட்ரன். ஸோ இப்போ உள்ள பசங்களாம் ரொம்ப 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 worse ஆகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப ஆல்கஹால், டுபாக்கோ, இன்ஹேலன்ஸ், கெனபிஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன்ஸ். ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன்ஸ்னா ஹாஸ்பிட்டல்லே இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஒரு மாத்திரையோ இல்ல ஒரு இன்ஜெக்ஷனோ அவங்களுக்கு தரும்போது அதையே வந்து அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரக் அடிக்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலன்ஸ், ஓபியாய்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ட்ரக் டிபெண்டன்சி அமங் சில்ட்ரன். இது கண்டிப்பா கேட்பாங்க, ஏன் வந்து சில்ட்ரன் அப்யூஸ்ல வந்து இதுவும் ஒன்று இருக்கான்ற மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜுவைனல் டெலின்குவென்சி கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், அது இது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஃபேமிலி ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேமிலி ஃபேக்டர்ஸில் இந்த இந்த ஜூவினைல் ஆக்ட் 2015 கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், இந்த ஆக்ட் வந்து ரொம்ப ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆக்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஃபேக்டர்ஸ்னால் இந்த ஃபேமிலி என்வாயன்மெண்ட் தான் வந்து ஒரு க்ரூஷியல் ரோலை வந்து ப்ளே பண்ணுது இல்லையா. ஒரு சைல்டோட பிஹேவியர் வந்து நல்ல விதமாக மாறுறதுக்கும் கெட்ட விதமாக மாறுறதுக்கும் ஃபேமிலி வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ஃபேமிலின்ற ஒரு என்வாயன்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே நல்ல விதமாக தான் அமையணும். நெக்ஸ்ட்டு சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிடில் கிளாஸோ இல்லைன்னா பாவர்ட்டியாக ஏழையாக இருக்கிறாங்க, இல்லைன்னா எஜுகேஷன் இல்லை, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு நல்ல ஈக்குவாலிட்டி அந்த தர அந்த இது இல்லை அப்படின்னா அப்போ வந்து அங்கே வந்து லேக் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஜுவனல் ஆக்ட் கீழே இதெல்லாம் வரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரே ஏஜ் பசங்க வந்து வேற விதமாக அவங்க வந்து பழி வாங்கணும், இல்லைன்னா அவனை அடிக்கணும், அவனை வதைக்கணுன்ற மாதிரிலாம் அவனுங்களே வந்து மைண்ட் செட் அப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் ஆபத்து. ஸோ ஏஜ் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்கணும், ஒரே ஏஜ் பசங்களும் ஒரே ஏஜ் குரூப் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூட பழகுறவங்களும் கரெக்டான நல்ல ஒரு ஃபோக்கஸில் இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவ் என்ன சொல்கிறது கேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் என்வாயன்மெண்ட், ஃபேமிலிக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்கூல் தான். ஸோ ஸ்கூல்லையும் வந்து நல்லபடியாக நல்ல விதமாக நல்லதை தான் சொல்லி தரணும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அகாடமிக் ஃபியூச்சரை வந்து நல்லபடியாக பில்ட் பண்ணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால் இந்த ஆல்கஹால், ட்ரக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமேட்டு வந்து இதெல்லாம் சப்போஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் பிஹேவியராக வந்து மாறும், அடிக்ஷனாக வந்து மாறும். ஸோ அதை வந்து எப்படி மீண்டு வர்றது. அதுக்கப்புறம் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு வயலன்ஸ் நடக்குது அப்படி இல்லைன்னா ஒரு மீடியாவில் வந்து ஒரு இன்அப்ராப்ரியேட் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து இந்த கேஸில் வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டெலிவிஷன் இல்லைன்னா மூவிஸ் இல்லை வீடியோ கேம்ஸ் இல்லைன்னா இன்டர்நெட்டு, இதில் வந்து ஒரு சைல்டோட பிஹேவியர் மாறுது, இல்லை இதெல்லாம் வந்து சூதாட்டம், இந்த ஆப்லாம் நிறைய ஆப் வருது, நிறைய கேம்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மோஜோவா மாயா ஏதோ ஒரு ப்ளூ வேல்னு ஒரு இது இருந்ததுல, அதெல்லாம் வந்து ஒரு கேம், ஒரு அடிக்டான கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தாக வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த ஆக்ட் மூலமா வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ், ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து
பாதுகாப்பு தர மாதிரி தான் இருக்கணும். அவங்க வந்து சீரழிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் மூலமா நம்ம வந்து புகார் பண்ணலாம். ஸோ அது கீழே வந்து இதெல்லாம் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆன்லைன் அப்யூஸ். ஆன்லைன் அப்யூஸ்ல சப் டாபிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா grooming, sextortion, next online harassment and bullying, distribution of child sexual abuse material, online child trafficking, online enticement, exposure to inappropriate content. ஓகே. ஸோ ஆன்லைன்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆன்லைன்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா சூசைடல் டெண்டன்சி அமாங் சில்ட்ரன். ஓகே. சூசைடல் டெண்டன்சி அமாங் சில்ட்ரன்ல இதுவும் 5 மார்க்ல கேட்டா கேட்கலாம். ஏன் எதனால வந்து என்ன காரணம் இருக்கு? குழந்தைங்க வந்து சூசைட் பண்றதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே. ஒரு மனநல சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து சூசைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு என்னென்ன தேவையான நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும் அப்படின்றத அதையும் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கல்வி, அகாடமிக் ப்ரெஷர். ஓகே. ஒரு எஜுகேஷன்ல ஒரு ஸ்கூல்ல வந்து இல்லை இவ்வளோ டெஸ்ட் வைக்கணும், இல்லை இவ்வளோ இது வைக்கணும். முக்கியமா வந்து இந்த 10th இல்லைன்னா +2 ரிசல்ட் அப்போ எவ்வளோ பேர் வந்து சூசைட் அட்டம் பண்றாங்க மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல மார்க் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர். நெக்ஸ்ட் புல்லிங் அண்ட் பீர் ப்ரெஷர். ஒரே ஏஜ் பசங்க வந்து தொந்தரவு கொடுக்குறது, இல்லைன்னா கலாய்க்கிறது, அவமானப்படுத்துறது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதனாலயும் சூசைட் அட்டம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்னா அதான் காதல், அந்த மாதிரி லவ், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிடிச்ச உறவு வந்து அவங்கள வந்து கைவிடும்போது. நெக்ஸ்ட் ஃபேமிலி இஷ்யூஸ். ஃபேமிலி இஷ்யூஸ்ல நிறைய நடக்குது இப்பெல்லாம். ஒன்று ஒரு அம்மா வந்து ஏதாவது ஒரு குழந்தைய தண்டிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப மன ரீதியா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு டக்குன்னு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இந்த சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு வறுமை இல்லை, இல்லைன்னா தரமான கல்வி இல்லை, எனக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பே இல்லை, என்னால் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு முன்னாடிலாம் வந்து 90s அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப வேலை வாய்ப்புலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய படம் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்டாக ஃபோக்கஸ் ஆனதே அதுதான். ஓகே. ஸோ வேலை வாய்ப்பு இல்லை, நான்லாம் எதுக்கு இருக்கணும், நான் ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, அதனால நான் எதுக்கு இருக்கணும்ன்ற சூசைட் அட்டம் நிறைய பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால் இந்த சமூக எதிர்ப்புகள் சொல்லுவாங்க. இந்த பாலின பாகுபாடு. ஓகேவா. சின்ன வயசுலயே வந்து திருமணம் பண்றது, ஸோ அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறது, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு, இதுதான் ட்ரெடிஷன், இதுதான் கல்ச்சர், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்றதுனாலையும் அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னா மீடியால ஒரு நியூஸ்ல இல்லை டெலிவிஷன்ல இல்லைன்னா ஒரு சீரியல்ல படத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து சூசைட் பண்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் அப்ரோச் கொடுக்குற மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா அது வந்து அந்த சைல்டுக்கு வந்து இப்படிலாம் இருக்குதா, இதுவும் ஒரு ஐடியா தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க, அதை வந்து செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெனி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னா நிறைய வந்து மூவியை பார்த்து தான் இப்பெல்லாம் கொலை, இல்லைன்னா ஒரு எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறது, இல்லைன்னா ஒரு தற்கொலை பண்றது, இல்லைன்னா ஒரு கொலை முயற்சி பண்றது நிறைய மீடியால இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சூசைடல் டெண்டன்சி அமாங் சில்ட்ரன்ல இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இது 5 மார்க்ஸ்ல இல்லைன்னா 10 மார்க்ஸ்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி. இன்டர்செக்ஷனாலிட்டின்ற இந்த டேர்மை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா லீகல் ஸ்காலர் கிம்பர்லி கிரென்ஷா. ஓகே. 1989ல காயின் பண்ணியிருக்காரு இந்த டேர்மை இன்டர்செக்ஷனாலிட்டின்றது. ஸோ இதுவும் கேட்கலாம் 1 மார்க்ல. ஸோ இன்டர்செக்ஷனாலிட்டின்னு தனியாக 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 10 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். இன்டர்செக்ஷனாலிட்டியை வச்சு என்னென்னலாம் வந்து கான்சிக்வன்சஸ் இருக்கு, அது என்ன வந்து குழந்தைகளை வந்து எந்த விதமா இது வந்து பாதிக்குது அப்படின்லாம்
மாதிரிலாம் சொல்லலாம். இன்டர்செக்ஷனாலிட்டின்றது என்ன அப்படின்னா, ஒரு வேறுபாடுகள்னு சொல்லலாமா? ஒரு ரேஸு, ஜெண்டர், கிளாஸு, செக்ஷுவாலிட்டி, ஸோ ஒரு அவங்களோட அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஓகே. ஒரு ஒரு நான் வந்து இப்போ வந்து ஃபாரின்ல இருந்து நான் இப்போ ஒரு ஃபாரினர். ஓகே. நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து நான் படிக்க வரேன்னா, என்னைய வந்து வேற மாரிலாம் பார்ப்பாங்க. ஓகேவா? என்னோட ஹேர் கலர பார்ப்பாங்க, என்னோட ஸ்கின் டோன பார்ப்பாங்க. ஸோ என்னோட லாங்குவேஜ பார்ப்பாங்க. ஸோ அங்க வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டா தெரிவேன். ஒரு பேப்பர்ல எப்படி ஒரு பென்னு ஒரு பென்சில் நான் வந்து டாட் போட்டேன் அப்படின்னா, அது எப்படி வித்தியாசமா தெரியுமோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு வேறுபாடு வந்து பார்க்குறப்போ, அது வந்து ஒரு பாதிப்பு. அதுவும் ஒரு இதுதான் அப்யூஸ் மாரி தான். ஓகே. அதுவும் வந்து ஒரு தாக்கம் மாதிரி தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்சிக்வென்சஸ் ஆர் இம்பாக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன். என்னென்னலாம் காரணம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் சேம் தான். ஓகே. ஸோ என்ன ஒரு கான்சிக்வென்சஸ் இல்லைன்னா ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா என்ன இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி வயலன்ஸை பத்தி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல், எமோஷனல், சைக்காலஜிக்கல், அதுக்கப்புறம் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், காக்னேட்டிவ், ஓகே, மென்டல் இஷ்யூஸ் சொன்னோம்ல, அதுதான் காக்னேட்டிவ் அண்ட் அகாடமிக் இம்பேக்ட். அகாடமிக்னா அந்த எஜுகேஷனல்ல என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க, இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இவ்வளோ சொல்றாங்கன்ற மாதிரி. நெக்ஸ்ட் சோஷியல் டிஃபிகல்ட்டிஸ்ல அவங்க வந்து என்னென்னலாம் வந்து பாதிப்படைகிறாங்க ஒரு சொசைட்டில, அதெல்லாம் நம்ம வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ், அதாவது ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்களால மீண்டு வர முடியாத போது. ஓகே. ஸோ அப்போ வந்து என்னென்னலாம் வந்து ப்ரெஷராக அவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து இம்பேக்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபேக்டர்ஸ் லீடிங் டு வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு அண்ட் ரூட் காசஸ். சேம் தான். ஃபேக்டர்ஸ் லீடிங் டு வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு எக்ஸ்பிளைன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா லிஸ்ட் அவுட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க. என்னென்ன எழுதலாம்? பாவர்ட்டி எழுதலாம். பாவர்ட்டினால இந்த மாதிரி இருக்கு. சைல்ட் லேபர். ஓகே. லேக் ஆஃப் எஜுகேஷன் வந்து பற்றாக்குறையா இருக்கு. சைல்டு மேரேஜ், இன்னும் சைல்டு மேரேஜ்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன், டிராஃபிக்கிங் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதுக்கப்புறம் சைல்டு அபியூஸ் நடக்குது, அதுக்கப்புறம் சைல்டு நெக்லெக்ட் நடக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ். சரி, இதுல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் அக்கர் இன் இந்தியா. என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். ஃபிசிக்கல் வயலன்ஸ், எமோஷனல் வயலன்ஸ், சைக்காலஜிக்கல் வயலன்ஸ். ஓகே. ஸோ ஆன்லைன் அப்யூஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் எழுதலாம். அதுக்கு கீழே நான் கொடுத்த சப் டாபிக்ஸை நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் சைக்காலஜிக்கல் அபியூஸ். சைக்காலஜிக்கல் அபியூஸ் வந்து மெயினாக கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் அபியூஸ்ல நிறைய பேர் அவ்வளவா தெரியல. ஆனால் இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ட்ராமால இருக்காங்க, நிறைய சைக்காலஜிக்கலா வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஸோ சைக்காலஜிக்கல் அபியூஸ் கண்டிப்பாக கேட்கலாம். சைல்டு அபியூஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஓகே. என்னென்னலாம் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க சில்ட்ரன் அப்படின்னு கேட்கலாம். ஆன்லைன் அபியூஸ்னா என்ன, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்லைன் அபியூஸ். த எக்ஸ்பிளைன் த இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் ஆன் சில்ட்ரன். என்னென்னலாம் இம்பேக்ட் ஆஃப் வயலன்ஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்ல அது. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷனாலிட்டி, தனியாக இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு கேட்கலாம். அதை நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் லீடிங் டு வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு. என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்? பாவர்ட்டி, லேக் ஆஃப் எஜுகேஷன். ஓகே. அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் சூசைட், எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் லீடிங் டு சூசைட் அமங் சில்ட்ரன். கண்டிப்பாக இது கேட்கலாம். ஏன்னா இது இன்னும் நடந்துட்டு இருக்கு. சூசைடுன்றது இன்னும் நடந்துட்டே இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் இல்லை 10 மார்க்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் சூசைட், எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் லீடிங் டு சூசைட் அமங் சில்ட்ரன். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த யூனிட் 2ஓட explanation. Okay, thanks for watching.